இது வெறும் லவ் சாங் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகள்ல இந்த பாட்டுல கொடுத்திருப்பாரு பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்கள். இந்த நடுத்தர வயது தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெக்கம் கலந்த காதல ரொம்ப யதார்த்தமா அந்த ஒரு லைன்ல சொல்லிருப்பாரு. தோளில் சாய நாகரீகம் பார்ப்பது என்னவோ நான் பாவம் அல்லவோ அப்படின்னு எழுதிருப்பாரு. முகை அப்படின்னா பூவானது மலர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அரும்பு நிலை, அந்த மொட்டை தான் சொல்லுவாங்க. சோ முகை மழை அப்படின்னா மொட்டுக்கள் போல பெய்யக்கூடிய மழை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பாடல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள்னா இதுதான். நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயலிசை, நீ ஒரே ஒரு இமயசை, நான் உனக்கென உறுதி செய் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அண்ட் இந்த பாட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது அவங்க 2 பேருக்கான பாடல் மட்டும் இல்ல, அந்த குடும்பம் அந்த தெருவில் வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை பேருக்கான பாடல் தான் இது. சோ அதை சொல்ற மாதிரி இப்படி ஒரு வரிகள் எழுதியிருப்பாரு. பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறதே, மெதுமெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறதே அப்படின்னு எழுதியிருப்பாரு. பக்கத்து வீடுகள்ல வாழ்ந்தாலும் யாரு கூட ரொம்ப பேசிக்காம ரொம்ப இடைவெளியோட வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள் இவங்க அந்த தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. சோ அதை சொல்ற மாதிரி இப்படி ஒரு வரிகள் எழுதியிருப்பாரு. ஷான் ரோல்டனோட அந்த இசையும் இந்த அழகான வரிகளும் சேர்ந்து ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலா மாறிடுச்சு இந்த முகை மழை. கண்மொழியால் பேசடி